ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைப் வீடியோவும் பார்ப்பேன், மற்ற வீடியோவும் எல்லா வீடியோங்களும் பார்ப்பேன். ஆனால் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன நம்ம வந்து அப்பா அம்மா, அதாவது பெரியவங்கள, நம்மளோட அப்பா அம்மா பெரியவங்கள வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஆசிரமத்தில் விடுறதோ, இல்லை அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் வெளியில் துரத்துறதோ, அது மாதிரி செய்யாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டா தான் நாளைக்கு வந்து அவங்க வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம அப்பா அம்மா வந்து அலட்சியமாக நம்ம எங்கேயோ போயிட்டு போகிறாங்க, சாப்பாடு கொடுக்காம அவங்கள கஷ்டப்படுத்தி வெளியில் துரத்தி ஆசிரமத்தில் உணவு விட்டு இது மாதிரி செஞ்சோம்னா, அதே நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அது மாதிரி தான் செய்வாங்க. சரிங்களா? அது மாதிரி மட்டும் செய்யாதீங்க. அதனால் வந்து நம்ம ஒரு வேளை நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு பசிக்குதுன்னு சொன்னால் நம்ம அம்மா வந்து பசிக்காமே எடுத்து பால் கொடுப்பாப்புல, தாய்ப்பால். சரிங்களா? அப்படி இருக்கிற ஒரு தாய்க்கு வந்து நம்ம சாப்பாடு போடுறதில்ல, சாப்பாடு போட்டு அவங்கள பார்த்துக்கிறதில்ல. என்ன நம்ம குழந்தையா இருக்கும்போது அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? சரிங்களா? பசின்னு வரும்போது தாய்ப்பால் கொடுத்து, அவங்க திங்காமல் கூட நமக்கு தாய்ப்பால் கொடுத்து நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற தாய்க்கு வந்து வயசானுச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒதுக்கி வச்சு ஆசிரமத்தில் உணவு கொடுத்து சோறு போடாமல் ரொம்ப கஷ்டம். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. அதனால் அது மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், கெஞ்சி கேட்குறேன், அது மாதிரி செய்யாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஆனால் வந்து அதுக்காக வந்து நீ அந்த மாதிரின்னு சொல்லி நீ அதை பார்த்துக்கிறியான்னு சொல்லி என்னை கேட்காதீங்க. கண்டிப்பாக நான் எங்கள் அம்மா வந்து நல்லா வந்து எங்கள் அம்மா வந்து ஊரில் இருக்காங்க, கிராமத்தில். நான் இங்கே இருக்கேன். ஆனால் இருந்தாலும் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் எங்கள் அம்மாவை நான் பார்க்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் பார்க்கல எனக்கு கஷ்டமாயிடும். நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். நானே போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிற தேவையை வாங்கி கொடுத்துட்டு, எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு தான் வருவேன். அது மட்டும் இல்லை, அப்புறம் மாமனார் பார்த்துக்குவேன்னு சொன்னேன். கண்டிப்பாக மாமனார் பார்த்து தான் இருந்தேன். மாமனார் வந்து 2010 இறந்துட்டார். மாமியார் வந்து போன வருஷம் இறந்துட்டாங்க. மாமியார் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க ஊரில் இருக்காங்க, ஈரோட்டில் இருக்காங்க. நான் இங்கே கரூரில் இருக்கிறேன். ஆனால் போய் அவங்க மாமியாருக்கு வேணுங்கிறது ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தேன். எங்கள் மாமியார் சந்தோஷமாக என்னை வழிவிட அனுப்பிட்டாப்புல. அப்புறம் 2 நாளைக்கு இருந்துச்சு, உடம்பு சரியில்லை தான் நான் பார்க்க போனேன். அப்புறம் 2 நாளைக்கு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க. இன்னும் வயசாயிடுச்சுல்ல, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பான வேண்டுகோள் சொல்கிறேன். வீட்லேயே வச்சு ஏதோ ஒரு ரூமில் வச்சு கஞ்சி கொடுங்க, பார்த்துக்குங்க, பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.